ரிலீஸில் மங்காத்தா பல சாதனைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்குதுங்க. அதுவும் முதல் நாள் கலெக்ஷன் விவரங்கள்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆயிருவீங்க. அதுக்கு முன்னாடி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட், கிரிக்கெட் நியூஸ், ஜென்ரல் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் இல்லைனா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த திரைப்படத்துக்கும் இல்லாத ஒரு வரவேற்பு மங்காத்தா கிடைச்சிருக்குது. கீழே உட்காந்தெல்லாம் ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அதே மாதிரி செலிப்ரேஷனும் பார்த்தீங்கன்னா பங்கம் பண்ணிட்டாங்க தான் சொல்லுவேன். முதல் நாளில் இந்த திரைப்படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 5.5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்குதுங்க. இப்போ வர்ற புது படங்களே இவ்வளோ கலெக்ட் பண்ணாத வகையில் ரீரிலீஸ் ஆன ஒரு திரைப்படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த 5.5 கோடியில் தமிழ்நாட்டில் மட்டும் 5 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓவர்சீஸ்ல கிட்டத்தட்ட 50 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காம். ஓவர்சீஸ்லயும் சரி, அதர் ஸ்டேட்லயும் சரி, இந்த திரைப்படம் பெரிய அளவு ரிலீஸ் ஆகாதனால வசூல் கொஞ்சம் கம்மியா இருக்கு. இது கில்லி ரெக்கார்டை பீட் பண்ணிடுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. முதல் நாள்ல கில்லி திரைப்படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 கோடி கலெக்ட் பண்ணிருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் கில்லி பார்த்தீங்கன்னா 4 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருக்கு. அந்த ரெக்கார்டை வேணா மங்காத்தா பீட் பண்ணிடுச்சுங்க. ரெண்டாவது நாளான இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா மங்காத்தாவோட புக்கிங் எல்லாம் சென்னையில் நல்லா ஸ்பீடாக தான் இருக்கு. ஆனால் அதர் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குதுங்க. இருந்தாலும் ரசிகர்கள் மங்காத்தா திரைப்படம் பார்க்கறதுக்கு ஆர்வமாக தான் இருக்காங்க. டைட்டானிக்கோட ரீரிலீஸ் ரெக்கார்டை எல்லாம் பீட் பண்ணி இப்போதைக்கு முதல் இடத்துல பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ல கில்லி திரைப்படம் தான் இருக்கு. கில்லியோட ஓவரால் வசூல் 32 கோடிக்கு மேலங்க. அதை பீட் பண்ணுவோம் மங்காத்தா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் கில்லியோட முதல் நாள் தமிழ்நாட்டு வசூலை மங்காத்தா தவிடுபடியாக்கிருச்சு.